கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு என்ன சிறையிருப்பா இருந்தாலும் அதை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை, இந்த நாளுக்குரிய வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். செப்பனியா 3:20 பின்பகுதி. உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தீர்க்கமாய் என்று உரைக்கிறார். உங்கள் கண்காண, உங்களுக்கு தெரியாமல்ல, உங்கள் கண்காண நீங்கள் அறிய, ஹல்லேலூயா, உங்கள் சிறையிருப்பை அவர் திருப்புவார். அப்பொழுது என்ன நடக்கும்? திருப்பிட்டு சும்மா வீட்டில் உட்கார வைக்க மாட்டார். திருப்பி பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை விசேஷமாய், ஸ்பெஷலாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவர் வைக்கப் போகிறார் என்று அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பான தேவஜனமே, பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். 17 வயசா இருக்கும் பொழுது தன் தகப்பனை அவர் பிரிகிறார். அவர் சாதாரண தகப்பன் அல்ல, யாக்கோபின் விசேஷமான குமாரனாக யோசேப்பு இருந்த பொழுதும், பலவர்ண அங்கியை உடுத்தி கொண்டிருந்த பொழுதிலும் அவர் தன் தகப்பன் அன்பை விட்டு அவர் பிரிந்து போகிறார். சகோதரர்களால் ஹேட் பண்ணப்படுறார், விரோதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன? எகிப்தில் போய் சேர்ந்தார், விற்கப்பட்டார். போத்திபார் மனைவி துரோகம் செய்து அவரை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. அவர் சிறைச்சாலைக்கு போனார், சிறைச்சாலையில் இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அவரோடு எல்லா இடங்களிலும் இருந்தார். பாருங்கள், சிறைச்சாலையில் இருந்தார். அவர் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடும் என்று அவர் நினைக்கும் பொழுது நடந்தது என்ன? வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவன் தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பாருங்கள், சடனாக, சடுதியாக யோசேப்பை அழைக்கிறாங்க. வாப்பா, பார்வோனிடத்தில் நீ போக வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு போறாங்க. உடனே ஃபாஸ்ட் அவரை பிடித்து கூட்டு போறாங்க. ஷேவ்லாம் பண்ணி வேற வஸ்திரம் தரித்து, ஹல்லேலூயா, பார்வோனிடத்தில் போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. சிறையிருப்பிலே இருந்திருந்து செவரையே பார்த்து கொண்டிருந்த மனுஷன் பார்வோனுக்கு முன்பதாக போய் திடீர்னு நிற்கிறார். பாருங்க, சிறையிருப்பு திரும்பினது ஒரு நாளிலே. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் வாழ்வு ஒரு நாளிலே திரும்பினது. அப்பொழுது அவருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் வந்தது. உங்க வாழ்க்கையில எந்த பாவமோ சாபமோ உங்களை கட்டியிருந்தாலும் அதிலிருந்து விடுபடுகிற நாளாக இந்த நாள் அமைய போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அவைகளிலிருந்து விடுபடும் பொழுது ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியாக கீர்த்தியாக வைப்பார். பாருங்கள், ஹல்லேலூயா. அவர் ஒரு கனவை பார்க்கிறார். ஒரு அழகான புஷ்டியான 7 பசுக்கள், பின்பு இளைத்ததும் மகா அவலட்சணமான கேவலமான 7 பசுக்கள் வருதான். 6லிருந்து வருதான் எல்லாம். ஹல்லேலூயா. அதே கனவுல இன்னொன்று பார்க்கிறாரு பார்வோன். நிறைமேனி உள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்ததாம். பின்பு சாவியானவைகளும் கீழ் காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. இந்த கனவு 2 கனவு ஒரே கனவுல பார்வோனுக்கு வருகிறது. இதன் அர்த்தம் யாருக்கும் தெரியல. ஹல்லேலூயா. யாருக்குமே புரிய மாட்டேங்கி. அப்பொழுது யோசேப்பால் இது செய்ய முடியும் என்று அவர் கேள்விப்படுகிறார். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார். இந்த யோசேப்பு சொன்ன அந்த விளக்கம், கனவின் விளக்கம் பார்வோனுக்கும் அவருடைய ஊழியக்காரருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆதியாகமம் 41:37 பாருங்கள். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஆண்டவர் உங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது மனுஷங்க உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுகிற விளக்கங்கள், நீங்க சொல்லுகிற காரியங்களை அவங்களுக்கு நன்றாய் காணும். பாருங்கள், நீங்க புறக்கணிக்கப்பட்ட ஜனமாய் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை சிறையிருப்பை நீக்கி உங்களை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரும் பொழுது, மக்கள் முன்பதாக நிற்க வைக்கும் பொழுது அவர்கள் உங்க வார்த்தையை பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்க பார்வைக்கு அவைகள் நன்றாய் தோன்றும். பாருங்கள், ஆதியாகமம் 41, 42, 43 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சிறப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எகிப்தின் ரதம் என்றால் சாதாரண ரதம் கிடையாது, பயங்கரமா இருக்கும். BMW, வால்க்ஸ்வாகன் அந்த ரேஞ்சில் இருக்கும். நிறைய ஸ்போக்ஸ்லாம் போட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அதுல பார்வோனுடைய ரதம் முதல் ரதம், யோசேப்புக்கு 2வது ரதம். ஹல்லேலூயா. எத்தனை மேன்மை பாருங்கள். ஹல்லேலூயா. பார்வோன் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்ட்ட கொடுக்கிறாரு. மெல்லிய வஸ்திரங்களை உடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. சாக்கு ட்ரெஸ் போட்டு அவ்வளவு நாளும் சிறையிருப்பில் இருந்த மனுஷன் அவருக்கு நல்ல மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி கனப்படுத்துகிறார். 2வது ரதத்துல போக வைக்கிறார். ஹல்லேலூயா. கனம் வந்ததா இல்லையா? வந்தது. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. வீட்டில் ஒரு சிறையிருப்பு, அப்பா மதிக்க மாட்டேங்காரு. 8வது பையன் எங்கேயாச்சும் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான்னு சொல்றாரு. சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றார், அவன் தான் அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லும்போது அபிஷேகம் பண்ணுகிறார். சவுல் ராஜாக்கு முன்பதாக வந்து நிற்கிறாரு. எல்லாம் பயங்கரமா இருக்குது, எல்லா மக்களுக்கும் பிடிச்சிச்சு தாவீது ராஜாவை. ஹல்லேலூயா. சவுல் ராஜாக்கு முன்பதாக நிற்கிற ஊழியக்காரங்க எல்லாருடைய கண்களும் தயவு கிடைக்குது அவருக்கு. இதை பார்க்கிற சவுலுக்கு பொறாமை வந்தது. துரத்துகிறார் வனாந்திரத்திற்கு. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் இருந்து சிறையிருப்பு ஆண்டவர் ஒரு நாள் அதை மாற்றி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார், யூதாவுக்கு ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. எஸ், ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் உங்களை ஸ்பெஷலாக விசேஷமாக புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பாருங்க, ஆண்டவரே, உம்முடைய நல்ல வசனங்களை கூறியிருக்கிறேன் அப்பா. எங்கள் சிறையிருப்பை நீர் மாற்றப் போகிறீர். எங்களுடைய எல்லா போராட்டங்களையும் நீர் மாற்றப் போகிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க போகிறீர் ஆண்டவரே. அது எங்களுக்கு கனவாக இருக்க போவதற்காக உமக்கு நன்றி. அதாவது கனவா நிஜமா என்று எங்களால் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்கள் வாழ்வில் அதை நீ செய்ய போகிறீர். அவங்க சிறையிருப்பை மாற்றி அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளினால் அவர்களை முடிசூட்ட போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.